சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 எப்படி இருக்கும் சார்? சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்றைக்கே ஒரு தைரியம், எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேகம், ஒரு காட்டுக்கு ராஜான்னு யாரை சொல்கிறோம், சிங்கந்தம்மா ராஜா. எதுலேயுமே அந்த சிங்கம் தான் சிம்பல். சிம்ம ராசிக்கு சிம்பலே சிங்கம். எந்த ஒரு விஷயத்திலும் அப்படி அலப்பாஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த காரியத்தை சாதிச்சு தீரணும்னு யாரை கண்டும் பயம் கிடையாது. அதை ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்டுங்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு வேகம் உடையவங்க, தைரியம் உடையவங்க அந்த சிம்மராசிக்காரங்க. அவங்களுக்கு இந்த ஆண்டு சூப்பராக பிறகு சிம்மராசிக்காரங்களுக்கு பெரிய சக்ஸஸ். எப்படி ஒரு சக்ஸஸ் கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு 5ஆம் இடத்துக்குரிய குரு 8ஆம் இடத்துக்குரிய குரு இப்போ லாபத்துக்கு போக போகிறார். இவங்க செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில் ஒரு டெம்பரரியாக தொழில் செய்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து ஒரு நல்ல தொழில், நல்ல கம்பெனி இந்த ஆண்டு உங்களுக்கு கிடச்சிடும். அப்போ இவங்க ப்ரொஃபஷனில் ஒரு பெரிய முன்னேற்றம் வந்துடும். மீடியா துறையில் உட்காந்துருக்காங்க வச்சுக்கிடுங்க, இவங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இந்த ஆண்டு காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல புதன் சிம்மராசிக்காரங்களுக்கு. அப்போ இந்த யோகம் இருக்குது. அந்த சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சரிக்குது. அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய வளர்ச்சி அவங்களுக்கு இருக்குது. நிறைய சிம்மராசிக்காரங்க இந்த வருஷம் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. லவ் ப்ரப்போஸ் ஆல்ரெடி பண்ணினவங்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைச்சி பேரண்ட்ஸோடைய எதிர்ப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் அந்த எதிர்ப்புகள் விலகி பேரண்ட்ஸ் சப்போர்ட்டோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது. ஸோ காதலில் வெற்றின்னு சொல்லக்கூடிய ராசி சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களாம் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட அருமையான நேரம் இது. இப்போ இந்த ஆண்டு பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சி வந்துடுது. நிறைய தடைகள், அஷ்டமத்து சனி வருதுன்னு எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அஷ்டமத்து சனி இருக்கும்போது கவலைப்படவே வேண்டாம், வேலை மாற்றத்தை கொடுக்கும். முதல்ல வேலை மாற வேண்டியிருக்கே அப்படின்னு கவலையில் இருப்பாங்க. வேலை மாறின பிறகு சூப்பராக இருப்பாங்க. போன இடத்துல எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்கு அந்த கம்பெனியை விட இந்த கம்பெனி பிடிச்சிருக்கு, இங்கே தான் நான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன், நல்ல காசும் நல்லா வருது, எக்ஸ்ட்ரா வருமானமும் வருதும்பாங்க. அப்படிலாம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. சிம்மராசிக்காரர்களுக்கு அடித்து தூள் கிளப்ப போகிறாங்கம்மா. அதுலேயும் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்குது. பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சி வருது. இது வரைக்கும் பிஸ்னஸ் ஆரம்பிக்காதவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுருவாங்க. இது வரைக்கும் ஒரு யூடியூப் சேனல் வச்சு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்பாங்க. இவங்களே இந்த திருமண ஷூட்டிங் மாதிரி விஷயங்கள்லாம் போய் தனி ஒரு விஷயமாக எடுத்து செய்வாங்க. நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க. அதனால் சிம்மராசிக்காரங்களுக்கு அருமையான யோகம் 2025 அவங்களுக்கு காத்திருக்கு. செயற்கை முறை கருத்தரித்தலில் பலர் குழந்தை பிறக்க போகுது. குழந்தை பிறக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அது மாதிரி விஷயங்களோட குழந்தை பிறந்துடும். அப்போ சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த 2025 என்ன செஞ்சால் இவங்களுக்கு பெரிய வெற்றி உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருச்சியில் மலைக்கோட்டைன்னு இருக்குது பாருங்கள். மலைக்கோட்டை மேலே உச்சி பிள்ளையார் இருக்கார். உச்சியில் உட்காந்துருக்கார் மலைக்கு மேலே. அவரை போய் கும்பிடணும், வாழ்க்கை உச்சமாயிரும். அவ்வளோ அற்புதமான வருஷம் சிம்மராசிக்காரங்களுக்கு. சரிங்களா? இந்த 2025ஆம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் எல்லா நற்பலன்களையும் வாரி வழங்கணும்னு அந்த தெய்வத்தை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் 2025ஆம் வருஷம் பொது பலன்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஆண்டு ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனில் ஒரு பெரிய மாற்றத்தை அரசு கொண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கும். மக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பொருள் வாங்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கும். ஃபினான்ஷியல் ஃப்ளோவும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் இந்த வருஷம் நல்லா இருக்கக்கூடிய விஷயம். சூரியன் சந்திரன்கிற 2 கிரகங்கள் பெருமா ஒளி கிரகங்கள் பேர். சூரியன் சந்திரன் எங்கே இருக்குது? வானத்தில் இருக்குது இல்லையா? அதனால் வானியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உலகம் நிறைய சாதிக்கும். இப்போ விண்வெளி சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் இந்தியாவும் முன் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்க போகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தைரியம், எந்த ஃபீல்டில் இருக்காங்களோ அந்த ஃபீல்டில் ஒரு பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணக்கூடிய யோகம், இதெல்லாம் பெண்களுக்கு வருது. குழந்தை பிறப்பு இந்த ஆண்டு கொஞ்சம் குறையும். உலக அளவிலேயே குழந்தை பிறப்பு குறையும். எதில் மக்கள் கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி ஆக போகுது. இந்த வருஷம் 3 கிரகங்களுடைய பயிற்சி இருக்குது. ஒன்று சனி பயிற்சி. மார்ச் 29ஆம் தேதி நைட்டு 11 மணி 1 நிமிஷத்துக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார். சனி பயிற்சின்னு சொன்ன உடனே நமக்கு அதோடைய தாக்கம் தெரியும். இரண்டாவது குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி பயிற்சி அடைகிறார். ராகுக்கு இது பயிற்சி வருது, அது மே மாதம் 18ஆம் தேதி. இந்த 3 பயிற்சிகளை வச்சு பார்க்கும்போது இந்த மே மாதம் வரைக்கும், அதாவது மார்ச் மாதம் சனி பகவான் பயிற்சி அடைஞ்சதுலேருந்து மே மாதம் ராகுக்கு இது பயிற்சி வரைக்கும் இருக்கக்கூடிய 50 டேஸ் வச்சுக்கோங்களேன். இதில் இந்த சனி ராகுவுடைய சேர்க்கை இருக்குது. இது கடுமையான இயற்கை பாதிப்புகளை, அது அதிக மழை பொழிவாக இருக்கலாம்,
இல்லை மழை இல்லாத வறட்சியாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது இயற்கை பாதிப்புகளாக இருக்கலாம், பூகம்பங்களாக இருக்கலாம். இப்படி வந்து இயற்கை பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வருஷம்தான் இந்த வருஷம். ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு பஞ்சநாதன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார், நிலநடுக்கம் வந்திருக்குமே வருதுன்னு. நிலநடுக்கங்கள் வரும், நல்லா இருக்குன்னு பொதுவாக வாழ்த்துறோம். ஆனால் இந்த ஆண்டு நிலநடுக்கங்களோ இயற்கை சீற்றங்களோ அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் மக்களுடைய வாழ்க்கையில் வாங்கும் திறன் கூடுதே, அந்த வகையில் இந்த ஆண்டு நல்லா இருக்கும்.